வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வீக். இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சப்பாத்தி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், புலாவ் எல்லாத்துக்கும் பொருத்தமான கடாய் பன்னீர் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய், அளவான தீயில் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 30 செகண்ட் பேன் சூட்லேயே வறுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 200 கிராம் பன்னீரை 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். வாணலியில் 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குடமிளகாயை ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் பிடிக்கும். அளவான தீயிலேயே ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு போதும். அதே அளவுக்கு வெங்காயத்தை ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் பன்னீரையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் இதையும் ஃப்ரை பண்ணணும். இதை நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பேனில் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃப்ரை பண்ண அதே எண்ணெயை வாணலியில் வடிகட்டி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயம் லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். கிரேவி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 10-15 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு கொதித்து வரட்டும். கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர், குடமிளகாய், வெங்காயத்தை உள்ளே போட்டு கலந்து விட்டுடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். இது இல்லைன்னா 1/4 கப் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரியை அரைச்சி ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும்.
அருமையான சுவையில் நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.